அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா அதிக அளவு கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்கிறது. இதுதான் உக்ரைனுக்கு எதிரான போரினை ரஷ்யா நிறுத்தாததற்கு முக்கிய காரணம். இதனால் நண்பனாக இருந்தாலும் இந்தியாவிற்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அண்மையில் அறிவித்திருந்தார். மேலும் ரஷ்யாவுடன் நட்பாக இருந்தாலும் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்தியாவின் முன்னணி எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அமெரிக்கா நடுவில் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்திய வேளாண் சந்தை மற்றும் பால் பொருட்கள் சந்தையை கைப்பற்ற அமெரிக்கா துடிக்கிறது. இதற்கு அனுமதி கொடுத்தால் கிராம பொருளாதாரம் பலத்த அடி வாங்கும். எனவே இதற்கு இந்தியா சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே செல்கிறது. நிலைமை இப்படி இருக்க திடீரென ஒரு வாரத்திற்கு ரஷ்யாவிடம் இருந்து இந்திய நிறுவனங்கள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்தியா ரஷ்யா நட்பில் விரிசல் விழுந்துள்ளதா, அமெரிக்காவிற்கு இந்தியா அடிபணிந்ததா போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன.